அன்னை சோனியா காந்தி அவர்களையும் தலைவர் ராகுல் காந்தி அவர்களையும் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களையும் அழைத்து விசாரணை செய்தார்கள். அதில் பண பரிமாற்றம், கள்ள பண பரிமாற்றம் நடந்திருக்கிறது என்ற அவருடைய கூற்றை அவர்களால் நிரூபிக்க முடியவில்லை. கம்பெனி சட்டப்படி ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியோட கடன் வாங்கலாம், அதற்கான ஷேர்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பது விதி. மோடி அரசாங்கம் காங்கிரஸ் கட்சிக்கு களங்கம் விளைவிக்க வேண்டும், காங்கிரஸ் கட்சி தலைவர்களுடைய பெயர்களுக்கு கெட்ட பெயரை உருவாக்க வேண்டும். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து இந்த பாரதிய ஜனதா கூட்டணி அரசை தொடர்ந்து விமர்சனம் செய்கிறார். இந்த ஆட்சியில் நடக்கின்ற, மோடி ஆட்சியில் நடக்கின்ற குற்றங்களை, தவறுகளை சுட்டிக்காட்டுகிறார். அவருடைய மதவாத கொள்கைகளை விமர்சிக்கிறார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அவர்கள் அவமதிப்பதை ராகுல் காந்தி அவர்கள் எதிர்க்கிறார். ராகுல் காந்தி அவர்களை முடக்கினால், சோனியா காந்தி அவர்களுடைய பெயருக்கு களங்கம் விளைவித்தால் காங்கிரஸ் கட்சிக்கு பலம் குறைந்துவிடும் என்ற நோக்கத்தோடு இந்த பொய் வழக்கை வருமான வரித்துறையையும் அமலாக்கப்பிரிவுத்துறையும் வைத்து மோடி அரசாங்கம் இந்த முதல் குற்ற அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார். இதை நீதிமன்றத்தை எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம். நீதிமன்றத்தில் உண்மை வெளிப்படும். ஏதோ காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் சோனியா காந்தி அம்மையார் அவர்களும் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் குற்றம் செய்ததாகவும் பணத்தை ஏமாற்றியதாகவும் ஒரு பொய் பிரச்சாரத்தை பாரதிய ஜனதா கட்சி செய்து வருகிறது. 2 தினங்களுக்கு முன்பு காஷ்மீரில் அனந்தநாக் மாவட்டத்தில் பகல்காம் என்ற இடத்தில் சுற்றுலா பயணிகளுக்காக சென்றவர்கள் பகல் 3 மணி அளவில் அவர்கள் இயற்கையை ரசித்துக் கொண்டிருக்கின்ற சமயத்திலே பாகிஸ்தானால் பயிற்சி அளிக்கப்பட்ட காஷ்மீர் தீவிரவாதிகளால் சுமார் 28 பேர்கள் துப்பாக்கியால் சுடப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். சுமார் 16 பேர்களுக்கு மேல் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். காஷ்மீர் பகுதியிலே அந்த பகுதியில் மத்தியில் உள்ள மோடி அரசாங்கம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு அதிகாரம் ஆர்டிகிள் 370 எடுத்தவுடன் காஷ்மீர் பகுதியில் பதட்டம் நீடிக்கிறது. அதன் வெளிப்பாடுதான் தேசிய காங்கிரஸ் ஆனது உமர் அப்துல்லாவின் தலைமையிலே காங்கிரஸ் கூட்டணியோடு அங்கே ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். பிரதமர் மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் காஷ்மீரில் அமைதி திரும்பி இருக்கிறது, சுற்றுலா பயணிகள் நிறைய வர ஆரம்பித்திருக்கிறார்கள், அங்கே சகஜமான நிலை நீடிக்கிறது, தீவிரவாதம் ஒழிக்கப்பட்டு விட்டது என்று மேடையில் பேசுவதும், காஷ்மீருக்கு செல்லும் போது அமித்ஷா அவர்கள் அது சம்பந்தமாக பல முறை பேட்டி கொடுத்த சம்பவம் எல்லாம் நமக்கு நினைவுக்கு வருகிறது. ஆனால் பிரதமர் பேச்சையும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய பேச்சையும் கேட்டு சுற்றுலா பயணிகள் அதிகமாக காஷ்மீர் பகுதிக்கு சென்று அங்கு தங்கி இருக்கின்ற சமயத்தில் தொடர்ந்து தீவிரவாதிகளுடைய தாக்குதல் காஷ்மீர் பகுதியில் இருக்கிறது. ஆனால் உச்சகட்டமாக 28 பேர்கள் கொல்லப்பட்டது இதுதான் முதல் முறை. அப்பாவி மக்கள்
சுற்றுலா சென்றவர்கள், குடும்பத்தோடு சென்றவர்கள், இவர்கள் எல்லாம் சுடப்பட்டு உயிரிழந்திருக்கிறார்கள். அவருடைய குடும்பத்தினர் கண் முன்னாலேயே இந்த சம்பவம் நடந்திருப்பது மிகவும் வேதனையை அளிக்கிறது. இதில் இந்துக்களோ குறிப்பாக இஸ்லாமியர்களோ இல்லை. உண்மையிலேயே அந்த சுற்றுலா பயணிகளுக்கு பாதுகாப்பாக சென்ற ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்த அமீர் அட்டல் ஷா என்பவர் இந்த தீவிரவாதிகளால் அவருடன் வந்தவர்கள் சுடப்பட்ட போது அவர்களை எதிர்த்து போராடி அவரும் தீக்குண்டுக்கு இரையானார். அவருக்கு நாம் அஞ்சலி செலுத்த வேண்டும். தன்னுடைய உயிரை துச்சமென மதித்து சுற்றுலா பயணிகளை அவர் காப்பாற்றி இருப்பது பாராட்டுதலுக்குரியது. இதற்கெல்லாம் மூல காரணம் பாகிஸ்தான். பாகிஸ்தானால் தூண்டிவிடப்பட்டு தீவிரவாதிகள் காஷ்மீரில் தொடர்ந்து இந்த குற்ற சம்பவங்களை செய்திருக்கிறார்கள். இந்த சமயத்தில் கட்சி பாகுபாடு இல்லாமல் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களும், பாராளுமன்றத்தினுடைய காங்கிரஸ் பாராளுமன்ற கட்சியினுடைய தலைவி மரியாதைக்குரிய அன்னை சோனியா காந்தி அவர்களும், மரியாதைக்குரிய மக்களுடைய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் காஷ்மீர் மக்களோடு நாங்கள் இருக்கிறோம், நாட்டு மக்களோடு இருக்கிறோம், இதில் அரசியல் எதுவும் இல்லை என்று மிக தெளிவாக கூறியிருக்கிறார்கள். இந்த நேரம் நம் நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய நேரம். இதில் யாரும் அரசியல் செய்யக்கூடாது என்று இன்றைய தினம் நடந்த காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டத்திலே முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்று மாலை காங்கிரஸ் கட்சியுடைய கோரிக்கையை ஏற்று மத்தியில் உள்ள மோடி அரசாங்கம் அனைத்து கட்சிகளுடைய கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள். அதிலும் அதற்கு கண்டனம் தெரிவிக்கப்படும். இந்தியா வளர்ந்து வருகின்ற நேரத்தில், அமைதியை விரும்புகின்ற நேரத்தில் பாகிஸ்தான் தீவிரவாதிகளை தூண்டிவிட்டு இந்தியாவில் குழப்பத்தை விளைவிப்பதை ஒருபோதும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. பாகிஸ்தான் திருந்த வேண்டும். பாகிஸ்தானானது தன்னுடைய தீவிரவாத செயல்பாடுகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மத்திய அமலாக்க பிரிவுத்துறையானது நேஷனல் ஹெரால்ட் பத்திரிகை சம்பந்தமான விஷயத்தில் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களுக்கும் அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கும் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் அமலாக்க பிரிவுத்துறையினுடைய நேஷனல் ஹெரால்ட் பத்திரிகையில் தவறு நடந்திருக்கிறது, கள்ள பண பரிமாற்றம் நடந்திருக்கிறது. ஆகவே அவர்கள் மீது நாங்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிறோம் என்று சொல்லி டெல்லி நீதிமன்றத்தில் அவர்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறார். நேஷனல் ஹெரால்ட் பத்திரிகையானது 1937ஆம் ஆண்டு இந்திய நாடு சுதந்திர போராட்டத்தில் இருந்த சமயத்தில் காங்கிரஸ் தலைவர்கள் புருஷோத்தம் தாஸ் டாண்டன், ரஃபீக் அஹமது கித்வாய், பண்டித நேரு போன்ற தலைவர்கள் எல்லாம் பங்குதாரர்களாக சேர்ந்து நேஷனல் ஹெரால்ட் பத்திரிகையை ஆரம்பித்தார்கள். அந்த நேஷனல் ஹெரால்ட் பத்திரிகையானது சுதந்திர போராட்டத்தினுடைய வீரர்களுடைய செயல்பாடுகளை நாட்டு மக்களுக்கு பத்திரிகை மூலம் தெரிவிப்பதற்காக இந்த பத்திரிகை ஆரம்பிக்கப்பட்டது. இந்த பத்திரிகை முதல் கட்டத்தில் சுமார் 5000 உறுப்பினர்கள் சேர்ந்தார்கள். அது தொடர்ந்து நடந்து வந்த சமயத்தில் இடையில 1943ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம்
இந்த பத்திரிகை பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து இவர்கள் செய்திகள் வெளியிடுகிறார்கள், ஆகவே அதை நாங்கள் தடை செய்ய வேண்டும் என்று தடை செய்தார்கள். 3 ஆண்டுகளுக்கு பிறகு அது மறுபடியும் அந்த தடை நீக்கப்பட்டது. அதற்கு பிறகு அந்த பத்திரிகை நடந்து வந்தது. அந்த நேஷனல் பத்திரிகையானது டெல்லி, லக்னோ, மும்பை, சண்டிகர் போன்ற பகுதிகளிலிருந்து வெளியானது. ஆங்கிலத்திலேயும் இந்தியிலேயும் உருதுலேயும் அந்த பத்திரிகை வெளிவந்தது. இந்த பத்திரிகை நடத்துகின்ற காலத்தில் அதில் நஷ்டம் ஏற்பட்டது. நஷ்டம் ஏற்பட்ட பொழுது 2010 2018 வரை காங்கிரஸ் கட்சியுடைய பணம் 90 கோடி ரூபாய் காசோலையாக அந்த பத்திரிகை மூடுகின்ற தருவாயில் இருந்த காரணத்தால் அதை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்பதற்காக அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய பணம் காசோலையாக அங்கே பணிபுரிகின்ற தொழிலாளிகளுக்கும் அவருடைய வைப்பு நிதிக்கும் அந்த பத்திரிகை நடத்துவதற்கும் அது கொடுக்கப்பட்டது. அந்த பணத்தை அந்த நேஷனல் பத்திரிகை திருப்பி செலுத்த முடியவில்லை. அதில் லக்னோவில் மட்டும் உள்ள நேஷனல் பத்திரிகையுடைய அலுவலகம் காங்கிரஸ் கட்சிக்கு சொந்தமானது. டெல்லி, மும்பை போன்ற இடங்களில் உள்ள இடங்கள் அரசாங்கத்தால் குத்தகைக்கு விடப்பட்டவை. தொடர்ந்து அது நடந்து வருகின்ற சமயத்தில் அந்த பணத்தை அவர்கள் 90 கோடி ரூபாய் காங்கிரஸ் கட்சிக்கு கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை வந்த பொழுது அந்த சமயத்தில் யங் இந்தியா நிறுவனம் எந்த விதமான லாப நோக்கம் இல்லாத ஒரு அமைப்பை அன்னை சோனியா காந்தி அவர்களும் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் அப்பொழுது தலைவராக இருந்த பொருளாளராக இருந்த மோதிலால் ஓரா அவர்களும் ஆஸ்கர் பெர்னாண்டஸ் அவர்களும் இவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த யங் இந்தியா என்று ஒரு அமைப்பை உருவாக்கினார். அதில் யாரும் பணத்தை எடுக்க முடியாது. அந்த நிறுவனமானது 50 லட்சம் ரூபாய் அந்த நிறுவனத்திற்கு நேஷனல் பத்திரிகைக்கு கொடுத்தார்கள். அதற்கான பங்குகளை வாங்கினார்கள், ஷேர்களை வாங்கினார்கள். இதுதான் நடந்தது. ஆனால் இதை காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இந்த நேஷனல் பத்திரிகை இதை முடக்க வேண்டும் என்பதற்காக சுப்பிரமணியம் சுவாமி அவர்கள் நீதிமன்றத்தில் 2017 ஆண்டு டெல்லி உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார். அந்த வழக்கு 2013 ஆண்டு அவர் போட்ட வழக்கில் எந்த முகாந்திரமும் இல்லை என்று தள்ளுபடியானது. இதற்கிடையில் வருமான வரித்துறையானது 432 கோடி ரூபாய் வருமான வரி கட்ட வேண்டும், காங்கிரஸ் கட்சி சொத்து 432 கோடி ரூபாய் சொத்துக்கு வரி கட்ட வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சிக்கு அறிக்கை அனுப்பினார்கள். 2012 10 ஆண்டு காலம் அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதே போல அமலாக்க பிரிவுத்துறை 2013 ஆண்டு நோட்டீஸ் அனுப்பினார்கள். அதோடு அவர்கள் அதை கிளப்பில் போட்டார்கள். அதற்கு பிறகு 2023 ஆண்டு மறுபடியும் அமலாக்க பிரிவுத்துறை விசாரணை ஆரம்பித்து அன்னை சோனியா காந்தி அவர்களையும் தலைவர் ராகுல் காந்தி அவர்களையும் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களையும் அழைத்து விசாரணை செய்தார்கள். அதில் பண பரிமாற்றம், கள்ள பண பரிமாற்றம் நடந்திருக்கிறது என்ற அவருடைய கூற்றை அவர்களால் நிரூபிக்க முடியவில்லை. கம்பெனி சட்டப்படி ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியோட கடன் வாங்கலாம், அதற்கான ஷேர்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பது விதி. அதன் அடிப்படையில் அது செய்யப்பட்டது பங்குதாரர்களுடைய ஒப்புதலோடு. ஆனால் மோடி அரசாங்கம் காங்கிரஸ் கட்சிக்கு களங்கம் விளைவிக்க வேண்டும், காங்கிரஸ் கட்சி தலைவர்களுடைய பெயர்களுக்கு கெட்ட பெயரை உருவாக்க வேண்டும். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து இந்த பாரதிய ஜனதா கூட்டணி அரசை தொடர்ந்து விமர்சனம் செய்கிறார். இந்த ஆட்சியில் நடக்கின்ற, மோடி ஆட்சியில் நடக்கின்ற குற்றங்களை, தவறுகளை சுட்டிக்காட்டுகிறார். அவருடைய மதவாத
கொள்கைகளை விமர்சிக்கிறார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அவர்கள் அவமதிப்பதை ராகுல் காந்தி அவர்கள் எதிர்க்கிறார். இதையெல்லாம் கருத்திலே கொண்டு ராகுல் காந்தி அவர்களை முடக்கினால், சோனியா காந்தி அவர்களுடைய பெயருக்கு களங்கம் விளைவித்தால் காங்கிரஸ் கட்சிக்கு பலம் குறைந்துவிடும் என்ற நோக்கத்தோடு இந்த பொய் வழக்கை அந்த வருமான வரித்துறையையும் அமலாக்கப்பிரிவுத்துறையும் வைத்து மோடி அரசாங்கம் இந்த முதல் குற்ற அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார். இதை நீதிமன்றத்தை எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம். நீதிமன்றத்தில் உண்மை வெளிப்படும். ஆனால் இதற்கு இடையில் பல தொலைக்காட்சிகளிலும் பத்திரிகைகளிலும் ஏதோ காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் சோனியா காந்தி அம்மையார் அவர்களும் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் குற்றம் செய்ததாகவும் பணத்தை ஏமாற்றியதாகவும் ஒரு பொய் பிரச்சாரத்தை பாரதிய ஜனதா கட்சி செய்து வருகிறது. அதை எதிர்த்துதான் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் மாநிலம் முழுவதும் மாவட்டங்களிலும் நாங்கள் சென்று காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்களும் தொண்டர்களும் மக்கள் மத்தியிலே இதை விளக்க வேண்டும். காங்கிரஸ் கட்சி அந்த தவறு செய்யவில்லை. காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் பணம் கையாடல் செய்யவில்லை. அதாவது 432 கோடி ரூபாய் என்று வருமான வரித்துறை அந்த சொத்தை சொல்லுகிறது. குறிப்பாக நேஷனல் பத்திரிகையினுடைய மொத்த சொத்து 432 கோடி ரூபாய் வருமான வரித்துறையுடைய கணக்கு. ஆனால் 6000 கோடி ரூபாய் என்று இந்த அமலாக்க பிரிவுத்துறை கூறுகிறது. அதிலே முரண்பாடு இருக்கிறது. ஆகவே இந்த நீதிமன்றத்தில் இந்த வழக்கை நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம். மோடி அரசினுடைய முகத்திரையை கண்டிப்பாக கிழிப்போம். காங்கிரஸ் கட்சியோ காங்கிரஸ் தலைவர்களோ இதில் எந்தவித தவறும் செய்யவில்லை என்பதை நிரூபிப்போம். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பல கட்ட போராட்டங்கள் எங்களுக்கு நடத்துவதற்கான அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, இந்த நேஷனல் பத்திரிகை சம்பந்தமாக ஒன்று. இரண்டாவது, காங்கிரஸ் கட்சியின் சார்பில் உச்ச நீதிமன்றத்தை பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்கள் திட்டமிட்டு அவமதிக்கின்ற வேலையை செய்து வருவதை கண்டிக்க வேண்டும். குறிப்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் மரியாதைக்குரிய ஆளுநர் திரு RN ரவி அவர்கள் மீது தமிழ்நாடு அரசு தொடுத்த வழக்கு, ஆளுநர் அவர்கள் அமைச்சரவையால் எடுக்கப்பட்ட முடிவை நிறுத்தி வைப்பதோ குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைப்பதுமான வேலையை தொடர்ந்து செய்து வருகிறார். அதிகாரம் இல்லாமல் அவர் செயல்படுகிறார். ஆகவே ஆளுநர் அவர்கள் அந்த கோப்புகளுக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அந்த வேந்தர்களை, துணைவேந்தர்களை, பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிக்கின்ற அதிகாரம் முதலமைச்சருக்கு உண்டு என்ற சட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்றம் சென்றார்கள். அதற்கு பிறகு உச்சநீதிமன்றம் சென்றார்கள். உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு அரசுக்கு சாதகமாகவும் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களுக்கு சாதகமாகவும் அந்த தீர்ப்பை கொடுத்தார்கள். அந்த தீர்ப்பின் அடிப்படையில் ஆளுநருக்கு தனிப்பட்ட அதிகாரம் ஒன்றும் கிடையாது. அமைச்சரவை எடுக்கும் முடிவிற்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்க வேண்டும். குறிப்பாக ஆளுநர் அவர்கள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் அந்த கோப்பை மறுபடியும் அமைச்சரவைக்கு திருப்பி அனுப்ப வேண்டும். ஆனால் அந்த அமைச்சரவை மறுபடியும் அந்த முடிவை உறுதி செய்தால் ஆளுநருக்கு வேறு வழி இல்லை, அவர் அதற்கு ஒப்புதல் அளித்தாக வேண்டும் என்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது. ஆனால் அதை மீறி ஆளுநர் திரு ரவி அவர்கள் அந்த கோப்புகளை வைத்திருப்பதோ 2 ஆண்டு காலம் வைத்திருப்பதோ குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவதுமான சட்டவிரோத செயலை, இந்திய அரசியலமைப்பு சட்டவிரோத செயலை செய்தார். அது உச்ச நீதிமன்றமானது மிக தெளிவாக ஆளுநருக்கு கோப்புகளை அனுப்பினால் 1 மாதத்தில் அதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள். குடியரசுத் தலைவர்
2 மாதத்திற்குள் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று கொடுத்திருக்கிறார்கள். இதை எதிர்த்துதான் பாரதிய ஜனதா கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் நீதிபதிகளை விமர்சனம் செய்கிறார்கள். இது ஜனநாயக விரோத செயல். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்குத்தான் அதிகாரம் உண்டு. குறிப்பாக 2016 இருந்து 2021 வரை புதுச்சேரி மாநிலத்தில் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஆட்சி இருந்த போது இதே போல துணைநிலை ஆளுநராக இருந்த கிரண்பேடி அம்மையார் அவர்கள் என்னுடைய அரசுக்கு தொல்லை கொடுத்தார். கோப்புகளுக்கு ஒப்புதல் அளிப்பதில்லை, கோப்புகளை திருப்பி அனுப்புவது, கோப்புகளை நிராகரிப்பது, கோப்புகளை உள்துறை அமைச்சரத்துக்கு அனுப்புவது போன்ற வேலைகளை செய்து அரசை செயல்பட விடாமல் தடுத்து நிறுத்தினார். நான் அதை எதிர்த்து நீதிமன்றம் சென்றேன். நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதியானவர் மிக தெளிவான தீர்ப்பை கொடுத்தார். ஆளுநருக்கு, துணைநிலை ஆளுநருக்கு தனிப்பட்ட அதிகாரம் இல்லை என்றும் அமைச்சர்கள் எடுக்கும் முடிவை அவர் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று கூறினார். அதை எதிர்த்து கிரண்பேடி மேல்முறையீடு செய்தார். அந்த மேல்முறையீட்டிலே மிக தெளிவாக என்னுடைய வழக்கிலே, நாங்கள் தாக்கல் செய்த வழக்கிலே தெளிவான தீர்ப்பு வந்திருக்கிறது. ஒன்று, அமைச்சரவை எடுக்கும் முடிவு இறுதியானது. துணைநிலை ஆளுநருக்கு என்று தனிப்பட்ட அதிகாரம் கிடையாது. மூன்றாவது, துணைநிலை ஆளுநர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் உள்துறை அமைச்சரகத்துக்கு அனுப்பணும். புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் உள்துறை அமைச்சரகத்துக்கு போகணும், ஏன்னா யூனியன் பிரதேசம் என்றதுனால. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2வது முறை அந்த கோப்பை அனுப்பினால், அமைச்சரவை அனுப்பினால் அதற்கு ஆளுநர் கண்டிப்பாக ஒப்புதல் கொடுத்தாக்க வேண்டும். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஏற்கனவே நான் தீர்ப்பு வாங்கி இருக்கிறேன். அதன் அடிப்படையில் தான் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. நான் கிரண்பேடி வைத்து நாங்கள் தாக்கல் செய்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு, அந்த தீர்மானத்தை, அந்த நீதிமன்ற தீர்ப்பை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது இப்போது நிலுவையில் இருக்கிறது. இதை நான் சொல்வதற்கு காரணம், ஆளுநரோ துணைநிலை ஆளுநரோ தனிப்பட்ட அதிகாரம் இல்லாதவர்கள். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னது போல ஆளுநர் அவர்கள் ஒரு போஸ்ட் ஆபீஸ் தான். அனுப்புகின்ற கோப்புக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டியது அவருடைய வேலையை தவிர அதை மாற்றுவதற்கு அவர்களுக்கு அதிகாரம் கிடையாது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர்கள் உச்ச நீதிமன்றத்தை விமர்சனம் செய்வதும் நீதிபதிகளை விமர்சனம் செய்வதுமான வேலை செய்கிறார்கள். இதிலிருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் நம்பிக்கை இல்லை. உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தலைமை நீதிபதியின் மீது நம்பிக்கை இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது. ஆனால் ஒரு புறம் பாரதிய ஜனதாவுடைய தலைவர் மரியாதைக்குரிய நட்டா அவர்கள் கூறுகிறார், நாங்கள் எங்களுடைய பாரதிய ஜனதா பாராளுமன்ற உறுப்பினர் கருத்தை ஏற்கவில்லை என்று. ஆனால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை. இதிலிருந்து மறைமுகமாக பாரதிய ஜனதா கட்சி, பாரதிய ஜனதாவுடைய தலைமை, அந்த பாராளுமன்ற உறுப்பினர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியோ நீதிபதிகளையோ விமர்சனம் செய்வதை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்றுதான் அர்த்தம். ஆகவேதான் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நம்முடைய கண்டனத்தை மிக தெளிவாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் இல்லை என்பதை தெளிவுபடுத்திக் கொள்கிறோம். நாட்டில் விலைவாசி உயர்வு இவைகளை முன்வைத்து காங்கிரஸ் கட்சியானது போராட்டம் நடத்த வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கூறியிருக்கிறார்கள். வருகிற 1ஆம் தேதி, மே மாதம் 1ஆம் தேதி புதுச்சேரியில் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் காங்கிரஸ் கட்சியின் சார்பில், குறிப்பாக இந்த விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம், புதுச்சேரி மாநிலத்தில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசினுடைய ஊழல்கள், மக்கள் விரோத செயல்பாடுகள், புதுச்சேரி மாநிலத்தினுடைய நிர்வாக சீர்கேடு இவைகளை முன்வைத்து மக்கள் மத்தியிலே பொதுக்கூட்டம் நடத்துவதற்காக முடிவெடுத்திருக்கிறோம். அதற்கு பிறகு காங்கிரஸ் கட்சியானது ஒரு வார காலத்திற்கு மாவட்ட அளவிலே ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்காக, அதாவது 3ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும்
மே 3 மே 10 வரைக்கும் இந்த விலைவாசி உயர்வை முன்வைத்தோம். வேலையில்லா திண்டாட்டம், விவசாயிகள் பிரச்சனை, அது மட்டுமல்லாமல் மாநிலத்தில் நடைபெறுகின்ற ஒரு அலங்கோலமான ஆட்சி, மக்களை போதைக்கு அடிமையாக்குவது, கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் சரளமாக புதுச்சேரி மாநிலத்தில் புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் நடமாடுவது, இது போன்ற சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் எல்லாம் முன்வைத்து 2ஆம் கட்டமாக மாவட்ட வாரியாக ஆர்ப்பாட்டம் மற்றும் பொதுக்கூட்டம் நடத்த இருக்கிறோம். மீனவர்கள் பிரச்சனை முன்வைத்து செய்ய இருக்கிறோம். குறிப்பாக இந்து கோயில்களை பாதுகாப்போம் என்று பாரதிய ஜனதா கட்சி கூறுகிறது. என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியில பாரதிய ஜனதா கட்சி இருக்கு. புதுச்சேரியில பாரதிய ஜனதா கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜான்குமார் அவர்கள் காமராஜ் நகர் சட்டமன்ற தொகுதியில, ரெயின்போ நகர் பகுதியில கோயிலுக்கு சொந்தமான இடம், காமாட்சி அம்மன் கோயிலுக்கு சொந்தமான இடம், அந்த இடத்தை தன் மனைவி பேராலும் மாமியார் பேராலும் மருமகள் பேராலும் மகள் பேராலும் பத்திரம் எழுதி கபலீகரம் செய்வதற்கான நடவடிக்கை எடுத்தார். பத்திரம் பதியப்பட்டது. அந்த பத்திர காப்பி எடுத்து காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நாங்கள் சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம். அந்த வழக்கில் நீதிமன்றமானது அந்த 4 பத்திரங்களும் செல்லாது என்று உத்தரவிட்டு அந்த காமாட்சி அம்மன் கோயிலுக்கு அந்த இடத்தை ஒப்படைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது அடிப்படையில் அந்த இடம் கோயிலுக்கு ஒப்படைக்கப்பட்டது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி திரு ஜான்குமார் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. சிபிசிஐடி கேஸ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அது மரியாதைக்குரிய ரங்கசாமி அவர் தலைமையில் உள்ள ஆட்சி அதை கிடப்பிலே போட்டிருக்கிறது. இதுதான் இந்து கோயில்களை இந்து சொத்துக்களை அதாவது வராது பராமரிக்கிற பாதுகாக்கிற ஒரு கட்சியா பாரதிய ஜனதா கட்சி. அது மட்டுமல்ல, இங்க பார்வதீஸ்வரர் கோயில் நிலம் காரைக்கால் பகுதி மக்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். இதுல என்ஆர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள், பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள், அரசு அதிகாரிகளே முன்னின்று ஊழல் செய்து சப் கலெக்டர் உள்பட சர்வேயர்ல இருந்து ரெவன்யூ ஆபீசர் இருந்து எல்லாரும் சம்பந்தப்பட்டு அந்த நிலம் கபலீகரம் செய்யப்பட்டது. சிபிசிஐடி வழக்கு போட்டாங்க. சிலர் கைது செய்யப்பட்டாங்க, பலர் கைது செய்யப்படல. இது என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி. இடம் கோயில் நிலம், பார்வதீஸ்வரர் கோயில் நிலம், அந்த நிலத்துல பட்டா போட்டு விற்கிறான். இது அந்த பத்திரம் பதியப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஆட்சியாளர் எந்த நடவடிக்கை எடுக்கல. இதை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும். இந்துக்களை பாதுகாப்போம், இந்து கோயில் சொத்துக்களை பாதுகாப்போம் என்று சொல்லுகின்ற இந்த பாரதிய ஜனதா கட்சி அந்த சொத்தை அபகரிக்கிற கட்சியாக புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கிறது. ஆனால் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைமை அதை எதிர்த்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அது மட்டுமல்ல, இந்த ஆட்சியில் நடக்கிற ஊழல், முறைகேடுகள், அதாவது பட்டா கொடுக்கிறதுக்கு லஞ்சம், பட்டா வாங்கினா லஞ்சம், பத்திரம் பதியத்துக்கு லஞ்சம், குறிப்பா ரிசர்வ் பார்ல லஞ்சம், பொதுப்பணித்துறையில 30% கமிஷன், காரைக்காலில் தலைமை பொறியாளர் கையும் களவுமாக பிடிபட்டார் லஞ்சம் வாங்கி. அது மட்டும் இல்லாம மாட்டு தீவனம் வாங்குறது லஞ்சம், பசுமாடு வாங்குறது லஞ்சம், முட்டை வாங்குறது லஞ்சம், இப்படி இந்த பட்டியல் போட்டு கோரணும். ஆனா அதற்கு யாரும் பதில் சொல்ல. இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் ஊழல் மலிந்த ஆட்சி. மக்களை பத்தி கவலைப்படல, சாலைகள் போடல, சாலையை சரி செய்யல, பள்ளிக்கூடங்கள் சரியா இல்ல, மருத்துவமனை ரொம்ப மோசமா இருக்கு, மருத்துவமனை மோசமா இருக்கு, மக்களுக்கு அடிப்படை வசதி கிடையாது. குடிதண்ணீர், பாதுகாக்கப்பட்ட குடிதண்ணீர் மக்களுக்கு கொடுக்கிறது இல்லை காரைக்காலை பொறுத்த வரைக்கும். பாண்டிச்சேரியில் இதே நிலைதான். இப்படி இந்த ஆட்சியில அறிவிப்பு நிறைய இருக்கும். முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி நிறைய அறிவிப்பு கொடுப்பாரு. என்ன சொன்னாரு? பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னார் முதல்ல.
இப்ப 2500 2 மாசத்துக்கு முன்ன அந்த 1000 ரூபாய் எவ்வளவு பேர் கிடைச்சிக்குது தெரியுங்களா? 37,000 பேருக்கு தான் கிடைச்சிக்குது. அதாவது பாண்டிச்சேரியில உள்ள வறுமை கோட்டு கீழே இருக்கிற குடும்பம் 1,68,000. அதுல 37,000 பேருக்கு தான் 1000 ரூபாய் கிடைக்குது. இப்ப நீங்க இந்த 2,500 அறிவிச்சுக்கிறாரு சிவப்பாட்டைக்கு, மஞ்சாட்டைக்கு 1000 ரூபாய் அறிவிச்சுக்கிறாரு. அந்த திட்டத்தை எப்ப நிறைவேற்ற போறாரு? இலவச பஸ் சொன்னாரு தாய்மார்களுக்கு, இலவச பஸ் திட்டம் நடைமுறைப்படுத்தல. குடும்பத்தில் பிறகுற பெண் குழந்தைகளுக்கு அதாவது 50,000 ரூபாய் வங்கி கணக்கில் போடுன்னு சொன்னாரு. இது வரைக்கும் ஒண்ணும் நடக்கல. அது மட்டும் இல்லாம புதுச்சேரி மாநிலத்தில் ஒட்டுமொத்தமா இந்த ரேஷன் கடையை திறந்து அரிசி போடுன்னு சொன்னாரு. ரேஷன் கடையை திறக்கல, முச்சந்தில நின்று அரிசி போடுறாங்க மக்களுக்கு. இது இப்படிப்பட்ட ஒரு கேவலமான மக்கள் விரோத ஆட்சி புதுச்சேரி மாநிலத்தில் நடக்குது. இதை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்காக மாவட்ட அளவில் ஆர்ப்பாட்டம் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் 3ஆம் தேதி மேல இருந்து 10ஆம் தேதி மே வரைக்கும் நடத்துறோம். அடுத்த கட்டமாக 17ஆம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு தொகுதியிலையும் எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை இதே பிரச்சனைகளை முன்வைத்து, தொகுதி பிரச்சனைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்துறோம். அது முடிச்சுட்டு 17ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் வீடு வீடா சென்று பிரச்சாரம். ஒவ்வொரு வீடா சென்று மக்கள் மத்தியில ஒவ்வொரு வீட்டில் உட்கார்ந்து அந்தந்த தொகுதியில் இருக்கிற தலைவர்களும் தொண்டர்களும் மக்களை சந்திச்சு, இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி புதுச்சேரியில் நடக்குது, இந்த ஆட்சிக்கு முடிவு கட்டணும், அதற்கு மக்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொல்லி அவங்க ஆதரவு கேட்கறதுக்கான நடவடிக்கை எடுக்கிறோம். இது அதாவது நம்ம ஆரம்பிச்ச மே 1ஆம் தேதியில இருந்து மே 30 வரைக்கும் எங்களுடைய காங்கிரஸ் கட்சியுடைய அந்த செயல் திட்டத்தை உங்களுக்கு கூறியிருக்கிறேன். நம்முடைய மாநிலத்தில் அந்த ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கல. சிபிஎஸ்இ பாடத்திட்டத்து பிரகாரம் அந்த திட்டத்தை ஆரம்பிச்சுட்டாங்க. ஆரம்பிச்சு ஆங்கில கல்வி, இந்தி எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. ஆனா பெரிய அளவில் பாதிக்கிறது யாருன்னு சொன்னா சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தினால 10வது மற்றும் 12வது எழுதுற பிள்ளைங்க, அவங்க பெரிய அளவில் பாதிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப என்ன சொல்லிட்டாங்க, 5வதுக்கு ஒரு தேர்வு, அப்புறம் 7வது வகுப்புக்கு ஒரு தேர்வு, 9வது வகுப்புக்கு ஒரு தேர்வு, அதற்கு பிறகு 10க்கு மாநில தழுவிய தேர்வு, 12க்கு மாநில தழுவிய தேர்வு, 11வது தேர்வு. 9வதும் 11வதும் புதுச்சேரி மாநிலத்தில் குறிப்பா காரைக்கால் பகுதியில் ஒரு மாணவர் கூட தேர்வு ஆகல இது வரைக்கும். இந்த வருஷத்துல சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அமல் நடத்துற பிறகு இப்ப 10, 12க்கு இப்ப ரிசல்ட் வர இருக்கு. இந்த ரிசல்ட்ல பாத்தீங்கன்னா மாணவருடைய வெற்றி தேர்ச்சி பெற்றவோட எண்ணிக்கை குறைவா இருக்கும். நம்ம காங்கிரஸ் ஆட்சி காலத்துல தமிழ்நாடு பாடத்திட்டத்தை நம்ம கடைபிடிச்சோம். அந்த திட்டத்தின் அடிப்படையில் மரியாதைக்குரிய கமலக்கண்ணன் கல்வித்துறை அமைச்சர், நானும் அவரும் தலைமை ஆசிரியர்கள் அழைச்சு அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து புதுச்சேரியில 90% 12வது பிள்ளைங்க 90% தேர்ச்சி பெற்றாங்க. 10வது 95% தேர்ச்சி பெற்றோம். மரியாதைக்குரிய ரங்கசாமி ஆட்சியில நமச்சிவாய அமைச்சராக வந்த பிறகு 75% மேல தேர்வு கிடையாது. அந்த பாடத்திட்டத்திலே, அதாவது தமிழ்நாடு பாடத்திட்டத்திலே இந்த சிபிஎஸ்இ பொறுத்த வரைக்கும் 10வது 12வதுக்கு நம்முடைய மாணவ மாணவர்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படுவார்கள். அவருடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கிறது. இதற்கு காரணம் அந்த திட்டத்தை முறையாக இவர்கள் நடத்தவில்லை. அதை நம்ம எதிர்க்கிறோம். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நான் எதிர்த்த, அது நடைமுறைப்படுத்த முடியாது, புதிய கல்விக் கொள்கை நடைமுறைப்படுத்த முடியாதுன்னு சொல்லி தடுத்து நிறுத்தினோம். இவங்க கொண்டு வந்தாங்க. அதனுடைய விளைவு மாணவருடைய எதிர்காலம் கேள்விக்குறி. துணைநிலை ஆளுநருக்கோ தனிப்பட்ட அதிகாரம் எதுவும் கிடையாது. அவர்கள் எந்த முடிவும் தனிப்பட்ட முறையில் எடுக்க முடியாது. அவர் மீனவர் மத்தியில் போய் கலந்து பேசுறதுக்கு அவருக்கு உரிமை உண்டு. அதை யாரும் தடுக்க முடியாது.
ஆனால் துணைநிலை ஆளுநர் தனிப்பட்ட முறையில் எந்த உத்தரவோ எந்த விதமான முடிவு எடுக்க முடியாத ஒருத்தர் தான் துணைநிலை ஆளுநர் அவரு. ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, கடந்த காலங்கள் நான் சொல்லியிருக்கிறேன், மரியாதைக்குரிய டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் துணைநிலை ஆளுநராக இருந்த சமயத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை செயலகமாக புதுச்சேரியில் ராஜ்பவன் இருந்தது. இப்ப என்ன பண்றாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள், பாரதிய ஜனதா அமைச்சர்கள், பாரதிய ஜனதா சட்டமன்ற உறுப்பினர்கள் துணைநிலை ஆளுநர் அலுவலகத்தை பாரதிய ஜனதாவுடைய தலைமை அலுவலகமாக மாத்துக்கிற வேலையை பார்க்கிறாங்க. துணைநிலை ஆளுநர் விழிப்பா இருக்கணும். அவர் பாரபட்சமற்றவர், எந்த கட்சியும் சேராதவர், எந்த கட்சிக்கு ஆதரவு அளிக்க கூடாது. ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் சமமா பாதிக்கணும். ஏன்னா இவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. இவர் ஐஏஎஸ் அதிகாரிக்கு விதிமுறைலாம் தெரியும். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் அங்க ராஜ்பவன்ல குடியிருக்கிறாங்க. இதை எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை பாரதிய ஜனதா அலுவலகமாக வருவதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். துணைநிலை ஆளுநர் விழிப்போடு இருக்க வேண்டும். அவர் பாரதிய ஜனதாவுடைய அவருடைய அந்த ஜாலங்களுக்கு அடிபடியே கூடாது. அதாவது முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களுக்கு வேற வழி கிடையாது. அவர் பாரதிய ஜனதாவுடைய கைப்பாவையாக ஆகிவிட்டார். பாரதிய ஜனதா கட்சி அவர் ஆட்டி படைக்குது. முதலமைச்சர் ரங்கசாமி பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணி போவானா? அவர் ஏற்கனவே அவருக்கு விஜய் கட்சி கூட போடுற எண்ணம் இருக்குது. ஆனாலும் ரங்கசாமி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி விட்டு போனார்னா அவருடைய கட்சி காணாத போயிடும். அதாவது என்ஆர் காங்கிரஸ்ல இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களை பாரதிய ஜனதா கட்சி உறுதி ரங்கசாமியை தனிமைப்படுத்திடும். அதனால ரங்கசாமி அவருக்கு வேறு வழி இல்லை. அவரு பாரதிய ஜனதாவுடைய அடிமையா தான் இருந்தாகணும். அடுத்த தேர்தல் காங்கிரஸ் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மதிமுக எல்லாம் நாங்க ஒற்றுமையா இருக்கிறோம். எங்க கூட்டணி உறுதியான கூட்டணி, வெற்றி கூட்டணி. 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி புதுச்சேரி மாநிலத்திலையும் தமிழகத்திலையும் அமோக வெற்றி பெறும். முடக்குவாதம், மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை, அரியலூர்.